Hi everyone, good morning. Okay, good. Last class we have discussed about few topics related magnetic field. The magnetic field due to a current carrying conductor and magnetic field produced along the axis of a circular coil. And additionally, we have discussed a few topic which means the current loop acts as a magnetic dipole. Okay, good. I am so happy to tell us or revise this chapter a few seconds because of we have continued the further topic by or following by topics. So equation 3.43 tells us magnetic dipole moment. Already we have discussed the magnetic dipole moment. The magnetic dipole moment is nothing but if any current loop is equal to the product of the current and area of the loop. This is tells us equation number 3.43. These equations we have used the further topic. The further topic, which means the next topic carried out by magnetic dipole moment revolving electrons. Okay, good. ஸோ இந்த டாப்பிக்கில் அதாவது என்ன நம்ம புரிஞ்சிக்க போகிறோன்னா ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, மேக்னட்டிக் டைபோல் மொமெண்ட் ரிவால்விங் எலக்ட்ரான்ஸ். விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் லூப்பில் ரொட்டேட் ஆகும்போது அங்கே எப்படி மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ அதனுடைய மேக்னட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, குட். இங்கே சொல்கிறாங்கம்மா, அதாவது என்ன பண்ணால் எ சர்க்குலர் ஸ்மூத்னிய electrons which undergoes in a circular motions. ஒரு electron circular motions rotate பண்ணி வருது. ஸோ சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டிபெண்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும், கண்டிப்பாக எலக்ட்ரானுடைய மோஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா கரண்ட், அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம என்ன பண்ணால் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குங்களா வச்சுக்கலாம், இதான் பார்த்தா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் என்னங்கன்னா வி வெலாசிட்டியில் சர்க்குலர் பாத்தில் என்னாகனா ரொட்டேட் பண்ணி வருதுமா. ஸோ வரும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ μL ஈக்குவல் டு ஐஏ. ஒன்றுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம், மேக்னட்டிக் டைபோல் மொமெண்ட்டு பிஎம்னு யூஸ் பண்ணோம் ஈக்குவேஷன் 3.43ல். இங்கே அந்த டேர்மை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ μL சொல்ல போனால் அதை நம்ம என்ன பண்ணால் வி ஆர் ரீப்ளேஸ் எஸ் பிஎம் விச் மீன்ஸ் மேக்னட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்னிடியூடில் கொடுத்துருக்காங்க. ஸோ μL ஈக்குவல் டு ஐஏ. ஓகே, குட்மா. ஸோ அடுத்து இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னு சொல்ல போப்போனா விச் மீன்ஸ் இந்த டயக்ராம் வச்சு நம்ம பேசுவோம். எலக்ட்ரான் என்னென்னா சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் வருதுப்பா. இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னா உங்களுக்கு தெரியும், அப்படின்னா மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ கரண்ட் என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில், இங்கே பர்டிகுலர் டைம் பீரியட் சொல்ல பார்ப்போம்னா டி டைம் பீரியட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டி டைம் பீரியடில் எலக்ட்ரான் என்ன ஆகுனா அந்த சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் பண்ணி வருது. அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வரஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் இ பை டி. நீங்கள் உடனே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம், சார் ஒய் வி ஆர் யூஸிங் த டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் இ. சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் சிம்பிளாக சொல்லிடலாம் ஈன்ட்டு. சார் ஃபர்தராக எதுக்காக சார் நீங்கள் அங்கே மைனஸ் இன்னு சொல்லும் போப்போனா த எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கரண்ட். நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம் பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ அந்த டேர்மை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட்மா, நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க சொல்ல பார்ப்போம்னா ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கம்மா, என்னென்னு சொல்ல பார்ப்போம்னா if r be the radius of the circular orbit. டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம், r be the radius of the circular orbit. இங்கே டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருக்கோமா, வேறு டைம் பீரியட் கொடுக்கும்போது போனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டு 2πr பை வின்னு கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு கூட நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, என்ன சார் ஃபார்முலா தெரியும் சொல்ல பார்ப்போம்னா வெரஸ் வெலாசிட்டி வி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதான் நம்மளுக்கு தெரியுமா. இப்போ எனக்கு என்ன தேவைன்னு சொல்ல பார்ப்போம்னா டைம் தான் தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணால் டைம் t ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை என்ன வருதுமா வெலாசிட்டி v. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் t போட்டேன். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற டேர்ம் நான் எஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணேன்னா 2πr.
எதுக்காக சார் இங்கே 2πr நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல போனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அது என்னென்னா சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகுது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா 2πr. கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணும்போது போனால் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா, அது முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, ஈக்குவேஷன்ஸ் T = 2πr/v இது முடிஞ்சிச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 3.46 அப்படியே நம்ம கொண்டு போகிறோமா, என்ன கொண்டு போகிறோன்னா 3.45 இருக்குது ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 3.46 இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லும் போனால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, which means using the equation 3.45 and equation 3.46 in equation 3.44 நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்து பாருங்க, μl = IA. ஸோ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது μl ஃபார்முலா கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ μl ஃபார்முலா கொடுக்கும்போது பாருங்கள் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், μl = IA. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ உனக்கு தெரியும், I = Q/Tங்களா, அதாவது E/Tங்களா. ஸோ ஈயோட வேல்யூ -E, Tயோட வேல்யூ தெரியும், டைம் பீரியட் ஆஃப் த சர்க்குலர் பாத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் 2πr/v. இது முடிஞ்சிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் ஏரியா தெரியும் நம்மளுக்கு, சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லும் போனால் πr². ஸோ அப்ளை பண்ணிக்கிறோங்கம்மா. அப்ளை பண்ணும்போது போனால் μlோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்கப்பா. இந்த டேர்மை யூஸ் பண்ணும்போது v என்ன ஆகும்னு சொல்லும் போனால் மேலே போயிடும். தென் ஆஃப்டர் ஒரு ஆருக்கு ஒரு r² ஒரு r என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். பை என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் -EVr/2 இது முடிஞ்சிடுச்சுமா. அதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கப்பா, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், ஐ திங்க் 5th லெசனில் படிச்சிருப்போம். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஆங்குலர் மொமெண்டம் L vector = R vector into P vector. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், whereas P = mv மொமெண்டம் லீனியர் மொமெண்டம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, சப்ஸ்டியூட் பண்ணும்போது போனால் எல்லுக்கு எல், ஆர் வெக்டருக்கு ஆர் வெக்டர், தென் ஆஃப்டர் பிக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறாங்கன்னா mv. ஸோ L = mvr. ஈக்குவேஷன் 3.48 நம்மளுக்கு கிடைக்குதுமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 3.47 அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 3.48 ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவைட் பண்ணுற மாதிரி தான் ரேஷியோ ரேஞ்சில் கொண்டு போகிறோம். ஏன் சார் நீங்கள் இங்கே ரேஷியோ கொண்டு போகிறீங்கன்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் தான், த ரேஷியோ பிட்வீன் மேக்னட்டிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். சொல்கிற விஷயம் புரியுதாமா? அதான் μl/Lனா ஒன்றுமே கிடையாது, ரேஷியோ பிட்வீன் மேக்னட்டிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ μlோட வேல்யூ -EVr/2 divided by Lோட வேல்யூ mvr. ஸோ 2 டிவைடிங் வந்துருச்சு, அதாவது பண்ணால் டினாமினேட்டரில் வந்துருச்சு. எந்தெந்த டேர்ம் கேன்சல் ஆக போகிறாங்களா, வி கேன்சல் ஆகிடுச்சு. தென் ஆஃப்டர் இருக்கிற டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ μl/L = -E/2m முடிஞ்சிச்சுங்களா. அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூ மேலே கொண்டு போயிடுங்க, ஈக்குவேஷன் சைன் கந்தாண்ட கொண்டு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ μl = -EL vector/2m. இது முடிஞ்சிடுச்சுமா. இங்கே நெகட்டிவ் சைன் சொல்லும் போது நான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இட்ஸ் இண்டிகேட்ஸ் த மேக்னட்டிக் மூமெண்ட் அண்ட் ஆங்குலர் மூமெண்டம் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது μlோட வேல்யூ எல்லோட வேல்யூ ஒன்றுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்த ஈக்குவேஷன்ஸ்மா. ஸோ தெரிஞ்ச வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ உனக்கு தெரியும் 1.6 × 10⁻−19 கூலும். அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ தெரியும் 9.11 × 10⁻−31 kg. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 8.78 × 10⁻10 கூலும்/kg. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேஷியோ சொல்கிறாங்கம்மா, கைரோ மேக்னட்டிக் ரேஷியோ. இந்த கைரோ மேக்னட்டிக் ரேஷியோட வேல்யூ என்னென்னு கேட்பாங்க 1 மார்க் கொஷினில், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸும் கூடம்மா. அது முடிஞ்சிடுச்சுப்பா. அடுத்த ஒரு கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி சொல்லும்போது போனால் ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். என்ன ஈக்குவேஷன் சார் சொல்லும்போது போனால் ஆங்குலர் மொமெண்டமா. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது whereas ஆங்குலர் மொமெண்டம் tells us the product of the R vector and cross P vector. ஸோ ஃபர்தராக அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்கம்மா. இன்னொரு விஷயம் என்னென்னா ஆங்குலர் மொமெண்டம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருப்பா. whereas
according to Niels Bohr quantization theory நம்ம படிப்போம் 8th lesson which means இப்போ 6th lessonல படிப்போம் செகண்ட் வால்யூமில் நீல்ஸ் போர் குவான்டைசேஷன் தியரின்னு ஒரு டாபிக் வரும். அதில் வரும்போது பண்ணால் ஆங்குலர் மொமெண்டம் tells us whereas L equal to n h cross. ஸோ இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்னோட வேல்யூ n, ஹெச் கிராஸோட வேல்யூ, ஸோ ஹெச் கிராஸ்க்கு பதில் நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னா h/2π. ஸோ இதான் எதனுடைய வேல்யூன்னு சொல்லும்போது போனால் ஹெச் கிராஸோட வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷன்ஸில், அதாவது இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இருக்குது பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஈக்குவேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி மியூ L/L ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் EL/2m இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது here it is. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா மியூ L EL/2m. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறோம் எல்லோட வேல்யூ n h×2π. ஸோ பாட்டமில் ஐ திங்க் சொல்லும் போதுனா கீழே நம்மளுக்கு டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4πm. ஸோ இந்த வேல்யூக்கு நம்மளுக்கு இருக்கிற குவான்டைசேஷன் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ தெரியும், எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் ரிசல்ட்னு கூட வச்சுக்கோங்க. mu L equal to 9.27 into 10 to the power of minus 24 ampere meter squared. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸு கூட. இது என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் போர் மேக்னெட்டான் அப்படின்னு கேட்பாங்கம்மா. இது அடிக்கடி கேட்குற கொஷின்ஸும் கூட. ஸோ திஸ் டாபிக் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக், அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற 3 மார்க் கொஷின்ஸ், ஆம்பியர் சைக்கிள் லா. ஆம்பியர் சைக்கிள்ஸ் லா சார் எதுக்காக சார், ஒய் வி ஆர் யூஸிங் திஸ் ஆம்பியர் சைக்கிள் லான்னு சொல்ல போனால் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஏ க்ளோஸ்டு லூப். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ஆம்பியர் சைக்கிள் லா ஒன்லி அப்ளிகேபிள் ஃபார் ஏ க்ளோஸ்டு லூப் ஆர் க்ளோஸ்டு பாத். ஆம்பியர் சைக்கிள் நம்ம ஒன்லி க்ளோஸ்டு லூப்புக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆம்பியர் சைக்கிள்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க. அதனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஈக்குவேஷன் நம்பர் 3.54 tells us the closed integral verb. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பண்ணால் காமனாக சொல்கிற டேர்ம் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இப்படி யூஸ் பண்ணியிருப்போம்மா, இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் சார். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டெக்ரல் வேர்வோ அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் சொல்ல போனால் ஒரு இன்டெக்ரல் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் விச் மீன்ஸ் சர்க்குலர் ஷேப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வேர்வோன்னு சொல்லுவோம். அதை பண்ணால் அது ஒரு மூடிய பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை க்ளோஸ்டு பாத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், வி கேன் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆம்பியர்ஸ் லா, த லைன் இன்டெக்ரல் the magnetic field over a closed loop is mu times of net current enclosed by the loop. இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு கூட நெசசிட்டி கிடையாதும்மா. ஜஸ்ட் லைக் தட் அந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களாம். ஒரு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் கொடுத்துருக்காங்க, அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பி மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க டிஎல், ஈக்குவல் சைன் போட்டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். அப்படியே பாருங்களா, ஒரு லைன் இன்டெக்ரல் ஓவர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் a closed loop which is equal to the mu naught times of the enclosed current. ஐனா உங்களுக்கு தெரியாது என்னன்னா கரண்ட். இதான் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சைக்கிள் லாமா. நெக்ஸ்ட் டாபிக், magnetic field due to the current carrying wire of infinite length using Ampere's law. நம்ம பார்த்துருக்கோமா ஆம்பியர் சைக்கிள் லா. So we have using this Ampere cycle law to find the magnetic field, current carrying wire. Okay, good. இங்கே ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க பாருமா. they have a infinite straight current carrying conductor. இதில் ஒரு விஷயம் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த சைடு ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு லைன் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். அதான் பார்த்தீங்கன்னா என் கேப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது நம்ம கண்டுபிடிக்கிற போகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியாமா. இங்கே என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிலிண்டர் பாருங்களா, சிமெட்ரிக்கலி இன் சிலிண்டர் ஷேப். இதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிலிண்டர். த wire will be act as a cylindrical shape. அதை பண்ணால் அட் த சேம் டைம் இது என்ன ஷேப்பில் இருக்கும்னு சொல்லும் பார்ப்போம்னா கண்டிப்பாக என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ வி நோ தட் வி ஆர் யூஸிங் ஒன்லி சர்க்குலர் லூப் ஆர் பாத் பை யூஸிங் ஆஃப் ஆம்பியர் சைக்கிள் லா. ஸோ ஆம்பியர் சைக்கிள் லா நம்மளுக்கு தெரியும்,
close to integral over, sorry, where is it? ஆம்பியர் சைக்கிள்லாம் நம்மளுக்கு தெரியும், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் கரண்ட். இதுதான் நம்மளுக்கு தெரியுமா ஆம்பியர் சைக்கிள்லாம். ஸோ அப்ளை பண்ணுறோமா, இங்கே கவனிங்களா, நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் முன்னாடியே சொன்னால், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிற சைடும் தென் ஆஃப்டர் அந்த ஸ்மால் எலமெண்ட் நம்ம எடுத்துக்க பாருங்க, அந்த என் கேப்பு அது ஆக்ட் ஆகிற சைடும் சேம் டைரக்ஷன். அப்போ என்னென்னா நம்ம எடுத்துக்கிற அந்த ஆங்கிளோட வேல்யூ யூஸ் பண்ணும்போது வேறு தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்களா அந்த ஈக்குவேஷனில் பி டாட் டிஎல் டாட் ப்ராடக்டை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், டாட் ப்ராடக்ட் கேன்சல் பண்ண சிம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பி டாட்டுக்கு கேன்சல் பண்ணிச்சு டாட் ப்ராடக்ட்டு காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0. அப்போ இன்டெக்ரல் ஓவர் பி டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் ஐ. இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்கம்மா. எல்லாத்துலேயுமே க்ளோஸ் இன்டெக்ரல் ஓவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் சி போட்டிருக்காங்க, நான் அதை யூஸ் பண்ணலாமா. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ we can derive the equations from this. இந்த equations நம்ம என்னென்னா derive பண்ணியாச்சுமா. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு விஷயம், the magnetic field of the Amperian loop does not changes, only changing the length of the element. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை, லென்த் ஆஃப் த எலமெண்ட்டோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இன்டெக்ரலுக்கு வெளியே கொண்டு வச்சு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த எலமெண்ட் டிஎல். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதான் அந்த ஒயர் இருக்க சொல்ல போனால் இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ நான் அந்த ஷேப்பில் இருக்கிற ஒயர் என்ன பண்ணியிருக்கேன்னா சர்க்குலர் ஷேப்புக்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா. ஸோ சர்க்குலர் ஷேப்புக்கு மாற்றும் போனால் நம்மளுடைய சர்க்கம்ஃபெரன்ஸ் நம்மளுக்கே தெரியும் என்ன யூஸ் பண்ணுவோம், 2πr. ஸோ லிமிட்டை நான் அப்ளை பண்ண போனா 0 to 2πr அப்ளை பண்ணுறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டெக்ரல் ஓவர் அந்த லென்த் ஆஃப் த எலமெண்ட்டுக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோன்னா 2πr யூஸ் பண்ணுறோம், மியூ நாட் ஐ. நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் தேவை, பி தான் தேவை. ஸோ பி எந்தாண்ட வச்சு 2πr எந்தாண்ட கொண்டு போகும்போது பண்ணால் நம்மளுக்கு எதில் வந்துடும், டினாமினேட்டரில் வந்து. ஸோ மியூ நாட் ஐ பை 2πr. ஸோ வெக்டர் ஃபார்மில் எழுதியிருக்காங்க, வேறஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr என் கேப். ஸோ என் கேப்ன்றது பார்த்தா ஒரு யூனிட் வெக்டர். இதுவும்மா வேறு எதுவுமே கிடையாது, இந்த கொஷின் மட்டும் தான். இதான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் கேரிங் வயர், இன்ஃபைனைட் லென்த் பை யூசிங் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா. Solenoid. Next topic ma. Solenoid is nothing but it is a long coil of wire closed wound in a form of helix. Helix is nothing but ma, helix na நம்மளுக்கு தெரியும், we know that we have using of the spiral binding nodes. இந்த ஸ்பைரல் பைண்டிங் நோட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் ஒரு ஷேப்பில் அந்த வயரை வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க, ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பில். அதை தான் நம்ம என்ன சொன்னால் ஹெலிக்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டக்டர்னு கூட வச்சுக்கோங்க, நாட் இன் ஏ கண்டக்டர், ஒரு பென் கூட வச்சுக்கோங்க. அந்த பென் மேலே என்ன பண்ணால் வி ஹவ் வவுண்ட் ஆன் ஏ காயில், வயரை நம்ம என்ன பண்ணோம் அந்த பென் மேலே வவுண்ட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாலினாய்டு சொல்லுவாங்க. இங்கே ரெண்டு விஷயம் சொல்கிறாங்கம்மா. ஸோ சாலினாய்டு அந்த ஒயர் மேலே நம்மளுக்கு when the current passes, a moment of current passes through the wire, ஒயர் மேலே கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது போனால் கண்டிப்பாக they can produces of எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ என்ன பண்ணால் அந்த ஒயர் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும் பொலாரிட்டி ஆஃப் மேக்னெட், நார்த் போல் இருக்கும், கண்டிப்பாக என்ன இருக்கும் சவுத் போல் இருக்கும். அப்போ ஒரு எண்டை நம்ம நார்த் போலாவும் இன்னொரு ரெண்டு எண்ணம் ஆக்ட் ஆகுனா சவுத் போல் ஆக்ட் ஆகுமா. இது ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், இன்சைட் த சோலினாய்டு, அதாவது பண்ண இந்த சைட்லமா இன்சைட் த சோலினாய்டு. Inside the solenoid, the magnetic field is nearly uniform and parallel to its axis. The magnetic field lines oda value யூனிஃபார்மாக இருக்கும், அட் த சேம் டைம் பேரலாக இருக்கும். ஆனால் அவுட் சைடில் பாருங்களா யூனிஃபார்மாகவும் கிடையாது இந்த இடமா. அவுட் சைடில் நம்ம பார்க்கும்போது பண்ணால் கண்டிப்பாக அது யூனிஃபார்மிட்டியாகவும் இருக்காது, கண்டிப்பாக அது பேரலாகவும் இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன சார் நம்மளுக்கு தேவையான விஷயம், இன்சைடில் த ஹேவிங் சர்டெயின் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே என்ன பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் எந்த சைடில் சாலினாய்டுக்கு உள்ள. ஆனால் அவுட் சைடில் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நியர்லி ஆல்மோஸ்ட் ஜீரோ, அதாவது நெக்லிஜிபிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்.
ஸோ அடுத்த ப்ராசஸ் அடுத்து என்ன சார்னு சொல்லும்போதுனா ஒரு விஷயம் டு ஃபைண்ட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எ சாலினாய்டு. நம்ம என்ன பண்ணால் சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தென் ஆஃப்டர் கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சார் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த டயக்ராம் பாருங்களாமா, ஒரு டயக்ராம் ஃபிகர் 3.44 ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா இஃப் த ஃபிங்கர்ஸ் கேர்ள் இன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட், நம்மளுடைய கையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கேர்ள் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களாமா, இந்த ப்ராசஸ்மா. ஸோ அப்போ என்ன பண்ணால் கேர்ள்ஸ் ஃபிங்கர் டைரக்ஷன்ஸ் டெல்ஸ் அஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட். அதுக்கப்புறம் தம் ஃபிங்கரை பாருங்களாம், தம் ஃபிங்கர் என்ன பண்ணால் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு வேர்ட்டிக்கலாக இருக்குது, அதை பண்ணால் 90 டிகிரி பார்த்த மாதிரி இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ தம் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் current, magnetic field. Curl finger indicates only the current, thumb finger indicates the directions of magnetic field. ஓகேங்களாம்மா. ஸோ இது முடிஞ்சிச்சுமா. அடுத்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கூடமா, இது அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். ஆனால் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களா, இதை டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். இது சிம்பிள் டாபிக்னு கூட வச்சுக்கோங்களாம்மா. ரிப்பீட்டட் கொஷின்மானா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. இது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் கரண்ட் கேரிங் சாலினாய்டு. சாலினாய்டில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னென்னு மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்குறோம். ஓகே, குட். அடுத்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே டயக்ராம் பாருங்களாம்மா. டயக்ராம் பார்க்கும்போது சாலினாய்டு கொடுத்துருக்காங்க, அதில் ஏதோ ஒரு டைரக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்ன்னு போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணால் சிம்பிளாக நோட் பண்ணுங்களா. ஃபஸ்ட் ப்ராசஸ் இங்கே லென்த்து கொடுக்கல, நம்ம போட்டுக்கலாம் வேணா. ஓகேங்களா. இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்களா, ஏலேருந்து பி. இந்த டிஸ்டன்ஸ் போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு எல்னு போட்டுக்கோங்க. எல் பை த லென்த் ஆஃப் த சாலினாய்டு, கேபிட்டல் என் பை த நம்பர் ஆஃப் டோன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, த டயாமீட்டர் ஆஃப் த சாலினாய்டு இஸ் அசியூம்டு டு மச் ஸ்மாலர் வென் கம்பேர்ட் டு த லென்த். அதாவது பண்ணால் லென்த் ஆஃப் த சாலினாய்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது பண்ணால் அதனுடைய டயாமீட்டரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்த ப்ராசஸ் இங்கே கவனிங்களா, இந்த டயக்ராம் வச்சு நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுன்னு பாருங்களா, நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியங்கிட்ட. ஃபஸ்ட் ப்ராசஸ் பாருங்களா, ஏபிசிடின்னு 4 லூப் கொடுத்துருக்காங்களா. ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சிலேருந்து டி, தென் ஆஃப்டர் டியிலேருந்து இ. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகுதோ அதே சைடில் தான் எது ஆக்ட் ஆகுதுன்னா ஏபி. அடுத்த ப்ராசஸ் பிசியும் தென் ஆஃப்டர் ஏடியும், டயக்ராம் கூட சொல்கிறேன் போகலாம். பிசியும் தென் ஆஃப்டர் ஏடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. முடிஞ்சிடுச்சிங்களா. அடுத்த ப்ராசஸ் இங்கே சிடின்னு ஒன்று இருக்குது பாருங்களாம்மா, இந்த டைரக்ஷன். சிடி வந்து பார்த்தீங்கன்னா சாலினாய்டே இல்லை, சாலினாய்டுக்கு வெளியில் இருக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்சைட் த சாலினாய்டு சொல்லும் போனால் தே ஹேவிங் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ, ஆனால் அவுட் சைடில் அதனுடைய வேல்யூ என்னது 0. அப்போ அந்த சிடி டேர்ம் என்னவாக மாறிடும், 0வாக மாறிடும். அதுக்கப்புறம் இன்னொரு கேசஸ் சார், நீங்கள் சொன்னீங்க சார் பிசியும் தென் ஆஃப்டர் ஏடியும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ பர்பண்டிகுலராக இருக்குது. உனக்கே ஒரு விஷயம் தெரியுமா, காஸ் 90யோட வேல்யூ என்னென்னா 0. அப்போ என்ன பண்ணால் பர்பண்டிகுலர் வரும்போது போனால் இந்த டேர்ம் எந்த டேர்ம்ஸ் பிசி டேர்மும் தென் ஆஃப்டர் ஏடி டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது போனால் இந்த ஏபி டேர்மை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஏபி டேர்மை கண்டுபிடிச்சாலுமே the entire solenoid total magnetic field என்ன பண்ணால் we can find easily. ஓகேங்களா. இப்போ ஈக்குவேஷன்ஸ் பாருங்களா, ஈக்குவேஷன்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்களா, ஃபஸ்ட்டு ஆம்பியர் சைக்கிள் லாவை நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அந்த லூப்புக்கு அப்ளை பண்ணும்போது பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இப்போ என்ன பண்ணால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசஸ் த்ரூ த ஆம்பியர் அண்ட் லூப். அந்த ஆம்பியர் அண்ட் லூப்பில் பாஸ் ஆகிற டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களாம்மா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவல் சைடு அப்படியே தான் இருக்குது. க்ளோஸ் இன்டெக்ரல் ஓவா பி டாட் டிஎல். ஃபஸ்ட்டு 4 லூப் இருக்குது பாருங்க, நான் சொன்ன பாருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் ஒன் ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ ஆர் ஏ டு டி. ஓகேங்களாம்மா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்ன சொன்னான்னு சொல்ல பார்ப்போம்னா சி டு பி இங்கே இருக்குது பாருமா, இந்த டேர்ம் இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள். இந்த டேர்ம் என்னென்னா நம்ம ஈஸியாக 0 கொண்டு வந்துடலாம். என்ன சொல்ல பார்ப்போம்னா அது வழியில் இருக்குது, சாரி விச் மீன்ஸ் பர்பண்டிகுலர். எது சி டு பி, தென் ஆஃப்டர் டயக்ராம் பாருங்கள், சி டு பி தென் ஆஃப்டர் ஏ டு டி, ஏ டு டி. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்குது. அதுக்கப்புறம் சி டு டி இருக்குது பாருமா,
இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சாலினாய்டுக்கு வெளியில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், கேன்சல். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன சொல்ல பார்ப்போம்னா A to B மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A to B, B dot dl equal to B. உங்களுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராசஸில் டாட் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக மேக்னிடியூட் வேல்யூ டீட்டாவை யூஸ் பண்ணுறோம். காஸ் டீட்டாவோட வேல்யூ 0. ஸோ அடுத்த டேர்மில் B dot dl equal to Bக்கு B, லென்த் ஆஃப் த எலமெண்ட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க சொல்ல பார்ப்போம்னா கேபிட்டல் L. ஸோ இந்த டேர்ம்லேருந்து நம்ம இந்த டேர்முக்கு வந்துடுச்சு. அடுத்த ப்ராசஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் சொல்ல பார்ப்போம்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்மா, கேபிட்டல் N. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா கேபிட்டல் N யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன்ஸ் B dot dl A to B equal to BL அதே வந்துடுச்சு. இந்த BL நம்ம எப்படி எல்லாம் சொல்ல பார்ப்போம்னா வேறு மியூ நாட் NI. ஏன் சார் இங்கே நீங்கள் மியூ நாட் NI யூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N, அப்போ அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N இருக்கும் போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ தான் என்னது I. ஸோ நம்ம அதில் இருந்து Bயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ப்பா. ஸோ B equal to மியூ நாட் NI by L. இந்த ஈக்குவேஷன்ஸ் இதிலேருந்து நம்ம கொண்டு வந்தாடிச்சு. அடுத்து நம்பர் டென்சிட்டிமா, நம்பர் போ யூனிட் லென்த். ஸோ கேபிட்டல் N by L equal to ஸ்மால் n. ஸோ நம்ம அது எப்படி இல்லைனா கேபிட்டல் N equal to ஸ்மால் n into L அப்படி இல்லாமல். ஸோ அப்போ கேபிட்டல் N இருக்கிற இடத்துல இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ B equal to மியூ நாட்டுக்கு மியூ நாட்டு, கேபிட்டல் Nக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், ஸ்மால் n L. அடுத்து என்ன இருக்குது, ஐக்கு ஐ போட்டாச்சு. அடுத்த ப்ராசஸ் டிவைடில் L இருக்குது. ஸோ எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ Lக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கா, B equal to மியூ நாட் NI. ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் கரண்ட் கேரிங் சொல்லி நான் ஆகிடு. ஓகேங்களாம்மா, அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. தட்ஸ் ஆல். Toroid. Toroid is nothing but a solenoid is a bend in such a waves end are joined together to form a closed ring shape. It's called as toroid. ஒன்றுமே கிடையாதுமா, சிம்பிளாக சொல்லணும், ஒன்றுமே கிடையாது. ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதில் நான் என்ன பண்ணால் ஏதாவது ஒரு காயில் வவுண்ட் பண்ணுங்களாம். காயில் வவுண்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன், அதில் என்ன பண்ணால் காயில் வவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணால் அந்த ப்ரூம் ஸ்டிக்கை சர்க்குலர் ஷேப்பில் பெண்ட் பண்ணுங்களாம். சர்க்குலர் ஷேப்பில் பெண்ட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் சொல்லும் அப்படின்னா, அதனுடைய அந்த காயிலோட 2 டேர்மில் இருக்கு பாருங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப க்ளோஸ்டாக அட்டாச் ஆகிற லூப் கிட்ட மாதிரி வரும், நம்மளுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், டொராய்டுன்னு சொல்லுவோம்மா. சிம்பிளாக சொல்லும் போதுனா சாலினாய்டு சொல்லும் போதுனா வரிச்சுருள்னு தமிழில் சொல்லியிருப்பேன். டொராய்டு மீன்ஸ் நத்திங் பட் வட்ட வடிவ வரிச்சுருள்மா, அவள் தான், ரெண்டுமே விஷயமே கிடையாது. வரிச்சுருள் சொல்லும் போதுனா நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம், வாட் எவர் இட் இஸ், இட் மேபி வாட் எவர் இட் ஷேப், அதை பொறுத்து இருக்குது. இங்கே என்ன பண்ணால் அந்த சாலினாய்டை பெண்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா டொராய்டு. ஓகேங்களாம்மா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருப்பா. இந்த டயக்ராம் கொடுத்துருக்கும்போது அந்த காயிலை நம்ம என்ன பண்ணால் வவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்ல பார்ப்போம்னா 3 எடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். சாரி, ஐ திங்க் வாட் எவர் இட் இஸ் 1 2 3 4 நம்ம எடுத்துக்கிற அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து இருக்குது லூப். இங்கே 1 2 3 4 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ we can find the magnetic field inside the loop. அந்த டொராய்டுக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, அதுக்கு வெளியில் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் மிட் பாயிண்டில் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டொராய்டில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் கவனிங்களா, சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களா. அந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. ஃபஸ்ட் ப்ராசஸ் இதில் ஒரு நிமிஷம், இதில் பாருங்களா, பின்னு ஒரு டேர்ம் இருக்காமா, இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. P, then after Q, then after S. ஓகேங்களா. 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்கம்மா. இந்த டாட்டடாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, அதான் நம்மளுடைய பாயிண்ட் வச்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அந்த செக்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 3 விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்சைட் த டொராய்டுமா. அதான் இப்போ இந்த இடத்துல எந்த வித காயிலுமே கிடையாது. எந்த ரீஜனில் சார், ஃபஸ்ட் ரீஜன் P பாயிண்ட். இதுக்குள்ளே நான் காயில் எதுவுமே வச்சிடலைங்க. காயில் எதுவுமே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுமாம்மா. சார் எப்படி சார் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நீ கொஷின் கூட கேட்கலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த காயில் வில் பி ஆக்ட் அஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே காயிலே கிடையாது, அப்போ எப்படி அங்கே கரண்ட் பாஸ் ஆகும், அப்போ அங்கே எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ 0, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கண்டிப்பாக என்னது 0. ஒன்று முடிஞ்சிடுச்சிங்களா. அப்போ என்னென்னா
இன்டீரியர் டு த டொராய்டோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். எந்த ரீஜியனில், பீயில். ஒன்று முடிஞ்சிச்சிங்களாம்மா, வெரி குட். அடுத்தம்மா ஓப்பன் ஸ்பேஸ் விச் மீன்ஸ் எக்ஸ்டீரியர், எந்த பாயிண்ட்ஸா, Q பாயிண்ட் சொல்கிறேன்ப்பா. நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே, இன்சைடில் காயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே கரண்ட் பாஸ் பண்ணால் தே ஹேவிங் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அங்கே காயில் கிடையாது, அதனால் 0 சொல்லிட்டேன். சார் அவுட்டர் ஸ்பேஸ், there is no doubt. அவுட்டர் ஸ்பேஸில் நம்ம முன்னமே சொல்லிட்டோம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன தான், நெக்லிஜிபிள். அப்போ அங்கேயும் கிடையாது. அப்போ எங்கே தான் சார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எஸ் ரீஜியன்மா. எஸ், வெரி குட். அதாம்மா எஸ் ரீஜியன் இருக்குது பாருங்கள். எஸ் ரீஜியன்னா பி பாயிண்ட் இருந்து பார்த்தா இன்டீரியர், Q பாயிண்ட்னு சொல்ல பார்ப்போம்னா எக்ஸ்டீரியர். இதுக்கு ரெண்டுத்துக்கு மிட்டில் இருக்கிற பாயிண்ட் தான் யார், எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம எஸ் ரீஜனில் தான் என்ன பண்ணால் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் வேல்யூ டு த டொராய்டு. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம், கடன்னு மூவ் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டயக்ராம் புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற கண்டென்ட் உனக்கு ஈஸியாக புரியுமா, மேபி யுவர் மைண்ட் செட். ஃபஸ்ட் ப்ராசஸ் பாருங்களா, ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு. ஓகேங்களாம்மா, டயக்ராம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா இப்போ நான் மேலே கீழே போய் கம்பேர் பண்ண சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ நான் என்ன சொன்ன விஷயந்தாம்மா, ஒரு டொராய்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லூப் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் லூப் எடுக்குதுன்னு சொல்ல பார்ப்போம்னா, சார் அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்ல பார்ப்போம்னா சர்க்குலர் லூப்பில் இருக்குது. அப்போ அதனுடைய லென்த்தை நம்ம என்ன சொல்லணும்னு சொல்ல பார்ப்போம்னா 2πr1. ஏன் சார் இங்கே R1 யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அதனுடைய ரேடியஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், நான் R1 யூஸ் பண்ணியிருக்கேம்மா. முடிஞ்சிடுச்சிங்களா. ஸோ ஆம்பியர் சைக்கிள் லா ஃபார் த லூப் 1, ஃபஸ்ட் லூப் பண்ணுறதுனால லூப் 1 BP. ஏன் சார் இங்கே யூஸ் பண்ணால் P பாயிண்ட், அதனால் BPDL ஈக்குவல் டு μ0I என்க்ளோஸ்ட். கரண்ட்டோட வேல்யூ நான் என்ன சொன்னேங்க, 0. இன்சைட் த லூப்புக்குள்ளே there is no coil. அப்போ கரண்ட் அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை 0வாக கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. முடிஞ்சிடுச்சிங்களா. அடுத்து செகண்ட்மா, ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு. இதில் ஒரு நல்ல முக்கியமான விஷயம் கூட இருக்குப்பா, ஆனால் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்ட் தான். உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப 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 ஈஸி. கவனிங்களா, இப்போ கவனிங்களாம்ப்பா, இது ஒரு காயில்னு வச்சுக்கோங்கப்பா, அப்படிலாம் ஒரு டயர் டியூப்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக மோட்டார் சைக்கிளோட டியூப். இப்போ நான் அந்த டியூப்பை நம்ம என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் காயில் அதில் நான் என்ன பண்ணேன்னா வவுன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேப்பில் நான் என்ன பண்ணேன், காயில் வவுன் பண்ணுவோமா, இப்படி இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணால் நான் காயில் எப்படி என்ன பண்ணுறேன், இது மாதிரி வவுன் பண்ணுறேன். நல்லா நோட்டீஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் காயில் ஃபஸ்ட் ஆஃப் என்ன வரும்னா உள்ளே வர மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் ஆஃப் என்னாங்கன்னா அந்த அதாவது நல்லா கவனிச்சுக்கலாம், அந்த டயர் டியூபுக்கு மேலே பார்க்க பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு மேலே சுற்றுன மாதிரி இருக்கும், அடுத்து கீழே வரும், உள்ளே போகும் வெளியில் வரும், உள்ளே போகும் வெளியில் வரும். கரெக்டாமா. அப்போ என்ன பண்ணால் கரண்ட் உள்ளே போகுது, கரண்ட்டு வெளியில் வருது. கரெக்டுங்களா. அப்போ இந்த ப்ராசஸ் அவுட்டர் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த லூப்பு, அப்போ கரண்ட்டு உள்ளே வரும்போதும் சரி வெளியில் போகும்போது சொல்லும்போது போனால் அதனுடைய வேல்யூ என்னாங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒன்று ப்ளஸ்னால் கண்டிப்பாக என்னது மைனஸ். அப்போ என்ன பண்ணால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதோட நெட் கரண்ட்டோட வேல்யூ 0. ஈஸியாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ அங்கே வேல்யூவே கிடையாது. இது ஒரு மெத்தட்மா. அடுத்து நம்ம புக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களா. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ், அதான் இப்போ மூணாவது லூப் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதனுடைய ரேடியஸ் கண்டிப்பாக R3. ஸோ அப்ளை பண்ணுறாங்க. அதேமாதிரி BQDL ஈக்குவல் டு μ0I என்க்ளோஸ்ட். அதே மாதிரி கரண்ட்டோட வேல்யூ அங்கே என்ன தான் சொல்கிறாங்க 0. அப்போ முடிஞ்சிச்சு பாருங்க. ஏன் சார் இங்கே ஏன் சார் நீங்கள் கரண்ட்டோட வேல்யூ 0ன்னு சொன்னீங்க பாருங்க. நான் சொன்ன பாருங்கள், ஒரு கரண்ட் இன்சைட் வந்தால் இன்னொரு கரண்ட் போகிறது போது என்னது அவுட் சைடு. அப்போ என்னென்னா ஒன்னோட வேல்யூ பாசிட்டிவ், இன்னோட வேல்யூ என்னது 0. அப்போ நெட் கரண்ட்டோட வேல்யூ கண்டிப்பாக என்ன வரும்னா 0. இந்த டேர்மும் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இன்சைட் த டொராய்டு. இதாம நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு. ஸோ இன்சைட் த டொராய்டு இங்கே என்ன பண்ணால் எஸ் பாயிண்டில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் BS, த பாயிண்ட் இஸ் B இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் த ஆம்பியர் அண்ட் லூப். பார்த்தா நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், ஆம்பியர் அண்ட் லூப். அதனுடைய ரேடியஸ் R2. ஸோ L2 ஈக்குவல் டு 2πr2. ஆம்பியர் லூப்புக்கு சர்க்யூட் உள்ள அப்ளை பண்ணும்போது போனால் BS.dl ஈக்குவல் டு μ0I என்க்ளோஸ்ட். ஓகேங்களாம்மா. நம்ம காயில் சுற்றும் போது ஒவ்வொரு செக்டராக இருக்குது, சின்ன சின்ன பாயிண்ட்டை சொல்லும் போது we can consider as a number of turns n. ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணோன்னா n. அப்போ அந்த n டர்ன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ க்ளோஸ்டு சர்க்யூட்டில் ni நம்ம யூஸ் பண்ணலாமா. ஸோ B.dl சேம் ப்ராசஸ், டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் B.dl cos theta. then after B.2πr2, dlோட வேல்யூ 2πr2, theta equal to 0. என்ன சொல்லும் போதுனா ரெண்டும் சேம் டைரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த லென்த் ஆஃப் த எலமெண்ட்டும் அண்ட் ஆஃப்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ தான் இப்போ காஸ் 0ஓட வேல்யூ 0.
அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடச்சிடுச்சுமா. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து ஆம்பியர் சைக்கிள் லாவை அப்ளை பண்ணுறோமா. இது ஆம்பியர் சைக்கிள் லா. ஸோ ஆம்பியர் சைக்கிள் லாவில் அப்ளை பண்ண பார்ப்போம்னா the closed integral over loop to be SDL equal to mu naught n I. ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா mu naught டைம்ஸ் ஆஃப் current. இங்கே ஏன் சார் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா we have using of number of turns n. So that's why we are using of capital N. அடுத்தமா நெக்ஸ்ட் இங்கே கவனிங்களா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்துடும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா போத் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேம்மா. லூப் டூ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேம். அப்போ என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு இதையும் தென் ஆஃப்டர் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா RS B2 pi R2 equal to mu naught capital N I. நம்மளுக்கு என்ன தான் தேவை, B தான் தேவை. அப்போ B equal to mu naught I by ரிமைனிங் என்னமா இருக்குது 2 pi R. ஏன் சார் இங்கே காமனாக நீங்கள் ஆரை யூஸ் பண்ணிக்கணும் கூட கொஷின் கேட்கலாமா. அப்படிலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கோ, R2வே யூஸ் பண்ணிக்கோ. ஆர் காமன் டேர்ம் நம்ம தேவையில்லை. ஸோ ரிசல்ட்டோட வேல்யூங்க கொடுத்துருக்காங்க பாருப்பா. BS equal to mu naught NI by 2 pi R2. ஸோ 2 pi NR2 இந்த டேர்ம் இருக்குது பாருங்க. எந்த டேர்ம், கேபிட்டல் N by 2 pi R2. அதை நம்ம என்ன எடுத்துலாம், ஸ்மால் n. ஸோ BS equal to mu naught NI. லாரன்ஸ் ஃபோர்ஸ் இது என்னன்னு சொல்லும்போது இப்போ நாம் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும், அதை நம்ம Qன்னு எடுத்துக்கிட்டோம். The charge is kept at rest in the magnetic field. There is no force acts on it. அது என்ன பண்ணால் ஒரு சார்ஜ் நம்ம என்ன பண்ணால் ரெஸ்ட் பொசிஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது அது மேலே எந்த வித ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. பட் என்னென்னா the charge can be move in the magnetic field. ஆனால் சார்ஜ் என்ன பண்ணும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும். அப்போ என்ன பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டை டெப்பெண்ட் பண்ணி சார்ஜோட டைரக்ஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணால் the charge experiences some forces due to magnetic field. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், charge can be experience the forces due to electric field and also magnetic field. electric fieldையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சார் எனக்கு புரியல சார். ஒன்றுமே கிடையாதுமா. இப்போ சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார்ஜ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சார்ஜ் நம்மளுக்கு தெரியுமா, அது எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதலாம். எப்படின்னா whereas FE equal to Q capital E. ஓகேங்களாம்மா. அப்போ என்ன பண்ணால் அந்த ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகும்னு சொல்லும் போனால் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த சைடு ஆக்ட் ஆகுதோ அந்த சைடு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ். நான் வாட் எவர் இட் இஸ், அது என்ன ஃபோர்ஸ் நான் இன்னும் சொல்லவே இல்லை. அடுத்த ப்ராசஸ், நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதனால் FB ஈக்குவல் டு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தா BQV. ஓகேங்களாம்மா. இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ், அதாவது இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுன்னு சொல்ல பார்ப்போம்னா whereas FB which is perpendicular to V. ஓகேங்களாம்மா. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது, இன்னொன்று என்னதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேம்மா, நெட் ஃபோர்ஸோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணால் those charge will be experiences whether electric field and magnetic field. This types of force is called as Lorentz force. அவ்வளோதான். அப்போ ரெண்டு ஃபோர்ஸை ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடையாதுன்னு அது இருக்குது பாருங்க. F equal to QE into V cross P. ஓகேங்களா, இது முடிஞ்சிச்சுமா. அப்படியே கவனிங்களா. அடுத்த டாப்பிக்கில் ஃபோர்ஸ் ஆன் மூவிங் ஏ சார்ஜ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது சிம்பிள்மா, ரொம்ப 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 சிம்பிள். அட் த சேம் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈக்குவேஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சு நீனே ஓனவே எழுதி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ப்ராசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை பண்ணால் லொரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் FM equal to Q into V cross B. இது கிராஸ் ப்ராடக்ட். ஸோ மேக்னிடியூடில் எழுதும்போது போனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், கிராஸ் ப்ராடக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ FM equal to Qக்கு கீ, V cross Bக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், VB sin θ. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இப்போ கவனிங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அதை வச்சு நம்ம அப்படியே சொல்கிறேன் பாருங்களா. கொஞ்சம் சிம்பிளிஃபை லைட்டாக வச்சு குறைச்சிக்கிறோம்மா. ஏன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகேப்பா. ஈக்குவேஷன் 3.55 ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா.
ஆல்மோஸ்ட் ஓகே ஓரளவுக்கு. எஃப்எம் ஈக்குவல் டு கியூவிபி சைன் தீட்டா. அப்படியே எஃப்னா உனக்கே தெரியும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ என்ன பண்ணால் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி டு சார்ஜ் கியூ. ஒன்று முடிஞ்சிச்சிங்களா? நான் ஈக்குவேஷன்ஸை வச்சு சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கலாமா? நான் அப்படியே ஈஸியாகவே சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எஃப்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இண்டிகேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக. FM is directly proportionality to the Q charge. அதே மாதிரி FM is directly proportionality to the velocity second. முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து தேர்ட் ஒன் எஃப்னா ஒன்றுமே கிடையாதுமா, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? அதே மாதிரி FM is directly proportional to the sine of the angle between velocity and magnetic field. இங்கே கவனிங்களா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் FM is directly proportional to the sine of the angle between V and B. வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற ஆங்கிளோட வேல்யூ சைன் தீட்டா. அது தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? The FM is directly proportional to charge சொல்லிச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லிச்சு, வெலாசிட்டி சொல்லிச்சு, இதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் சொல்லிச்சு, 4 பாயிண்ட் சொல்லிச்சு. அடுத்த பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் த டைரக்ஷன். டயக்ராம் வச்சு காமிக்கிறேன் பாருமா உங்களுக்கு ஈஸியாக. ஓகே குட். ஃபிஃப்த் பாயிண்ட் த டைரக்ஷன் ஆஃப் எஃப்எம் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு வி அண்ட் பி. கவனிங்களா, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ எப்பயுமே இந்த வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எப்படி தான் இருக்குன்னு சொல்ல பார்ப்போம்னா 90 டிகிரி இருக்குமா. முடிஞ்சிடுச்சிங்களா? அடுத்த சிக்ஸ்த் பாயிண்ட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எஃப்எம் ஆன் த நெகட்டிவ் சார்ஜ் டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் எஃப்எம் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ப்ரொவைட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல். ஒன்றுமே கிடையாதுமா. இப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். சார்ஜ் மூவிங் டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன் த பாயிண்ட் இப்படி போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை ப்ளஸ்னு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சார்ஜு ஆப்போசிட் சைடில் வருது. அப்போ என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவ் சார்ஜ். அதான் என்ன பண்ணால் ஒன்றுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். அடுத்தமா இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் Q is along magnetic field V, so net magnetic force is 0. சார்ஜ் எப்பயுமே ரெஸ்ட் பொசிஷன் இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்னன்னு சொல்ல பார்ப்போம்னா அந்த நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸோட வேல்யூ 0. தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூப்பா.